World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்களாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் நண்பர் திருச்செங்கோடு ஜெகநாதன் அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இந்த சிறப்புமிகு 234வது ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் 234வது ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சிறப்புமிகு கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைய பதிவில் கடந்த மாதங்களில் நம் வாஸ்துவை பற்றி நிறைய கூறியிருக்கிறோம். இந்த மாதம் கிரகங்களுடைய வலிமையான அதே சமயம் நாம் கண்டுகொள்ளாத ஒரு கிரகமான மாந்தியை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய ஜாதகங்களில் மாந்தியை கணிக்கிறது கூட இல்லை, மாந்தியை கவனிக்காமையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாந்தியினுடைய பலன்களை கேரளாவில் நிறைய மெயின் பண்ணி பண்ணுறாங்க, நாம் பண்ணுறதில்ல அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் மாந்திங்கிற கிரகம் மிக வலிமையான அதே சமயம் வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகம் என்பது நிறைய பேர் அறியவில்லை. மாந்தி ஒரு துணைக்கோளாக இருந்தாலும் சனியினுடைய தன்மையை மிகுதியாக பெற்ற ஒரு கோளாக இருக்கிறது. கிரகங்கள் பெயர்ச்சி உடையதாக இருக்கும் பட்சத்தில் மாந்தி பெயர்ச்சியடையாத கிரகமாகவும் வலிமையாக ஒரு ஜாதகத்தில் வலிமையாக ஒரு கட்டத்தில் அமர்ந்து விட்டால் அந்த ஸ்தானங்களை தாண்டி செல்லக்கூடிய அனைத்து கிரகங்கள் மீதும் இதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. நான் பார்க்கக்கூடிய நிறைய ஜாதகங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முதல் பரிகாரமாகவே மாந்தி கோயில் பரிகாரம் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கல, மாந்தி ஒரு வலிமையான ஒரு கிரகமாக அமைந்து கோச்சாரத்தில் வரக்கூடிய அனைத்து கிரகங்களையும் அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி செயல்படுத்தி அந்த வாழ்க்கையை அந்த ஜாதகருக்கு மிக வலிமையாக தருகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம மாந்தியை கண்டுக்காமல் ஜாதகத்தை நம்ம எடுத்து பலன் சொல்லும் போதோ அல்லது அந்த ஜாதகர் வாழ்க்கை முறையை கொண்டு போகும்போதோ ஒரு சிறப்படைய வாய்ப்பில்லை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, மாந்திங்கிற கிரகம் எந்த இடத்துல உட்காந்தாலும் தப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 11 மட்டும்தான் நல்லாயிருக்கும், மற்ற எல்லா இடத்துலையும் கெடுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க. ஒரு ஜாதகத்தில் மாந்தி எந்த கிரகத்தோடும் இணையாமல் இருக்கும் பட்சத்தில் மாந்தி யோகவான் தான். மாந்தி எந்த கிரகத்தோடும் இணையாமல் இருக்கும் பட்சத்தில் மாந்தி தனிப்பட்ட மாந்தி யோகவான். அதே சமயம் புஷ்கர நவாம்சம் என சொல்லக்கூடிய நட்சத்திர பாதங்களில் அமர்ந்த மாந்தி யோகவான். புஷ்கர நவாம்சம் எனக்கூடிய உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ கும்பராசியில் மாந்தி இருக்கார், சதயம் 4 இருக்கார், சதயம் 1 இருக்கார். இந்த மாதிரி ஒரு புஷ்கர நவாம்சம் சொல்லக்கூடிய ஒரு சிறப்புமிகு லக்கண ஒரு புள்ளியில் அந்த மாந்தி அமரும்போது மிகப்பெரிய பலன்களை அவர் செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். அனுபவபூர்வமாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஜாதகம் கொண்டு வராங்க நம்மக்கிட்ட, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வராங்க. வரும்போதே நம்ம பார்க்குறோம், ஐயா முருகேசன் ஐயா இதில் சிறப்பாக செய்வார் சந்திர நாடின்னு. அதே மெத்தட்லேயே தான் சொல்கிறேன். என்ன கிரகம் நம்ம மேலே பாஸ் ஆகிட்டுருக்கு, அவர் வர்ற நேரத்தில் என்ன கிரகம் பாஸ் ஆகிட்டுருக்கு, அதெல்லாம் கவனிக்கிறோம். இதே போலவே மாந்தியை தாண்டி சென்ற கிரகம் எதுன்னு கவனிங்க. மாந்தியை அந்த ஜாதகத்தில் முதல்ல மாந்தி கணிக்க தெரியும் சார், எல்லாருமே கணிச்சு பழகிக்கிங்க, எளிமையானது தான். மாந்தியை முதல்ல இல்லைன்னா அதுக்கு லக்கணத்தில் கணித்து ஜாதகத்தை அதுக்கு மேலே பாருங்கள். மாந்தியை தாண்டி சென்ற கிரகம் கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், மாந்தி சுக்கிரன் மாந்தியை சுக்கிரன் தாண்டி செல்கிறது, தாண்டிடுச்சு. நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கலாம். நிச்சயமாக அவருக்கு வீடு சார்பாகவோ வாகன சார்பாகவோ குறிப்பாக மனைவி சார்பாகவோ சகோதரி சார்பாகவோ நிச்சயம் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து அதுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்திருக்கார். மிக எளிமையாக எடுக்கலாம் அந்த ஜாதக பலனை. அதே போல் மாந்தியனுடைய வழிபாடுங்கிறது எப்படிங்க, மற்ற கிரகங்களுக்கு போய் நம்ம பரிகாரம் செய்கிறோம், அந்த பரிகாரங்கள் நமக்கு இப்போ நம்பிக்கையாக நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். மாந்தியினுடைய பரிகாரம் அப்படிங்கிறது மாந்தி வசப்படக்கூடிய ஒரு கிரகம் சார். இது வரைக்கும் நம்ம தெரியாத ஒரு உண்மையாக இந்த சபையில் நான் பதிவு செய்கிறேன். நவகிரகங்கள் அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நிச்சயம் வேலை செய்யும். பரிகாரங்கள் அப்புறம் எதுக்குன்னா ஒரு ரெக்யூஸ்ட், ஒரு கருணை மனு மாதிரி தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள். அதே சமயம் இந்த மாந்தியானவர் முழுக்க வழிபாட்டு மூலமாகவும் பரிகாரங்கள் மூலமாகவும் நம் வசம் படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மாந்தியினுடைய செயல்பாடு சிறப்பாக அமைஞ்சிருச்சுனாவே வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி தான். இதில் ஒன்றும் பயமே இல்லை. ஒருவேளை மாந்தி செவ்வாய் இணைஞ்சிருச்சு, என்ன சார் பண்ணுறது,
சகோதரத்தை விட்டு விலகிக்கிங்க, சகோதரத்து கூட தொழில் செய்யாதீங்க, சகோதரத்தோடு இணைஞ்சிருங்க. ஆனால் மாந்தி எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு நீங்கள் உதவ வேண்டும், அவர்களுடைய அன்பை பெற வேண்டும். இதையெல்லாம் செய்யும்போது நிச்சயம் அதுலேருந்து அந்த காரத்துவத்திலேருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம். எல்லாமே அப்படி தான். வாழ்வியல் பரிகாரத்திலேயே நம்ம மேக்சிமம் பிரச்சனைகள் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது எடுக்கையில் மாந்திக்கான கோயில்கள் நமக்கு அதை இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். மாந்திக்கான கோயில்கள் எடுக்கும்போது திருவாலங்காடு, திருநாரையூர், ஸ்ரீரங்கத்தில் கூட இருக்குங்க மாந்தி கோயில். அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது ஸ்ரீரங்கத்தில், திருவானைக்காவலில். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காங்கேயத்துக்கு பக்கத்தில் கண்ணாபுரம் அப்படிங்கிற ஊரில் மாந்தீஸ்வரர் வழிபாடு இருக்குது. ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் 21 தீபம் போட்டு, அது நீங்கள் போகக்கூடிய நாள் சனிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம். 21 தீபம் போட்டு 11 முறை வலம் வந்து அர்ச்சனை செய்து மனமுருக மாந்தியினுடைய கருணையும் உதவியும் வேண்டும்னு பரிகாரம் செய்யணும். நிறைய பேர் நம்ம மாந்தி ரிஜெக்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்கோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வாழ்நாள் முழுக்க ஒரே கட்டத்தில் இருக்குதுன்னா அது ஒரே பெருமை மாந்திக்கு மட்டும்தாங்க, வேறு எந்த கிரகமுமே கிடையாது. குரு 5ல் இருப்பார், அப்புறம் பார்த்தா 6க்கு போய் அப்படியே அகேன்ஸ்டாக நிற்பார் நமக்கு. ஆனால் மாந்தி அப்படியே இல்லை, ஒரே இடத்துல சிட்டிங் எம்எல்ஏ. அவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவரை தாண்டி செல்லக்கூடிய அனைத்து கிரகங்கள் விஷயமாகவும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். 27 நாளைக்கு ஒருக்கா சந்திரனை தாண்டுறாரு. அப்போ மாந்தினால் அதிகமாக லிங்க் ஆகக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. மாந்தினால் அதிகமாக சம்மந்தப்படக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. கடகராசி, ரோகிணி நட்சத்திரம், அஸ்தம், திருவோணம், இவங்கெல்லாம் மாந்தியை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா அடிக்கடி அவங்க மேலே பாஸ் ஆகிட்டு இருப்பாங்க. இது ஒரு புறம் இருக்குது. அதுக்கு அடுத்தது எடுக்கையில் இந்த பரிகார முறைகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது நிச்சயம் வெற்றி அடைய முடியும். ஒரே ஒரு கருத்து வச்சுக்கோங்க, என்னென்னா நண்பர் சொல்கிறார் இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குங்க, ஓகே போயிட்டு வாங்க. இன்னொரு கோயில் சொல்கிறார் போயிட்டு வாங்க. இப்படி பல கோயில்கள் செல்வதை விட உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் அல்லது இதுபோல் வெற்றியை தரக்கூடிய காரிய ஜெயத்தை தரக்கூடிய கிரகம் எது, ஸ்தானம் எது, அதனுடைய கோயில்களை எடுத்து தொடர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு கோயில் 100 கோயில் போகிறத விட ஒரு கோயிலுக்கு 100 தடவை போங்க. அந்த கடவுளே யோசனை பண்ணுவார், நம்ம ஒன்றுமே பண்ணலையே, இவருக்கு தொடர்ந்து வராரு என்னன்னு தெரியலையே, பார்க்கட்டும். 10 தடவை போகலாம், 20 தடவை போகலாம், 100 தடவை போங்க, நிச்சயம் வெற்றி வரும். 100 கோயில் தேடி நம்ம உதவி பெறுவதை விட ஒரே நபர்கிட்ட திருப்பி அடிப்போம், நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாந்தியினுடைய கணிப்புகளை நாம் எடுத்து பார்க்கும்போது நிச்சயம் நம்மிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நல்வழி காட்ட நிச்சயம் முடியும். அதற்கு அடுத்தது ஒருத்தர் வரார், அவருடைய தசாபுத்தி 6, 8, 12 இதனுடைய சம்மந்தப்பட்ட ஒரு தசாபுத்தி நடக்குது. ஜாதகத்தை பார்க்கும்போதே நமக்கு தூக்கி வாரி போடும். நம்ம என்ன சொல்கிறது, வர்றவர் ஒரு நம்பிக்கையாக வந்திருக்காரு, ஏதாச்சும் ஒரு நல்ல வழி காட்டுவார்னு வந்திருக்காரு. ஆனால் 6, 8, 12 சம்மந்தப்படுது. என்ன செய்கிறது, டைரெக்டாக நீங்கள் செய்ய வேண்டியது அதனுடைய பாதிப்பு தரக்கூடிய கிரகம் எதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ எல்டிஹெச்டிலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது உயர்நிலை அடைந்த கிரகங்கள், டிகிரி வாங்கிய கிரகங்கள், தாழ்நிலை டிகிரி வாங்கிய கிரகங்கள். எப்பயுமே இந்த எஃபெக்டை செய்யக்கூடிய தசாபுத்தி வரக்கூடிய கிரகமானது ஹெச்டியில் இருக்கிறத விட எல்டியில் இருந்தால் தான் பாதிக்குது. எல்டின்னா என்னென்னாங்க, ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு 3 கிரகம் இருக்குது. முதல் கிரகம் ராசி மண்டலத்துக்குள்ளார நுழைஞ்சிருக்கு, 2வது கிரகம் ராசி மண்டலத்தை பாதி தூரம் தாண்டி இருக்குது, 3வது கிரகம் ராசி மண்டலத்தோட கடைசியில் இருக்குது. அப்போ இதில் எது வலிமையான கிரகம், அந்த கடைசியில் இருக்கக்கூடிய கிரகம் வலிமையான கிரகம். இந்த கால் இருக்குது, உள்ளே ஒருத்தர் நுழைகிறாரு, பாதி தூரம் ஒருத்தர் நுழைஞ்சிருக்கார், வெளியே வர்ற கண்டிஷனில் ஒருத்தர் இருக்கார். இந்த காலை பற்றி யாருக்கு நல்லா தெரியும், வெளியே வர்றவருக்கு தான் தெரியும், ஏன்னா தாண்டி வந்துட்டார். ஸோ அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திர கடைசி பாதங்கள் முந்தின பாதங்களை கவனித்து அந்த கிரகங்கள் யாருன்னு முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த எல்டி வாங்கிய கிரகங்கள் பாதகத்தை தரக்கூடிய அம்சங்களில் இருந்து தசாபூர்த்தி நடந்தால் நிச்சயம் அந்த ஜாதகரை உடனடியாக செய்ய வைக்க வேண்டிய பால்வியல் பரிகாரம் என்னவென்றால், 6ஆம் அதிபதி தசைன்றதான் என்னங்க நடக்கும், முதல்ல ஹாஸ்பிட்டல், அதாவது வைத்தியம், நோய் நொடி, அதற்கடுத்தது வம்பு வழக்கு, அதற்கடுத்தது உத்தியோகம். உத்தியோகம் கிடைக்காதவங்களாம் 6ஆம் அதிபதி திசையிலையோ புத்தியிலையோ உத்தியோகம் கிடைச்சது நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ 6ஆம் அதிபதியினுடைய வரையில் இப்படி பாதி கலந்து நல்ல பலன்கள் தீய பலன்கள் கலந்த ஒரு தசா புத்தி அது நடக்குது. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்னென்னா, கோயில்குளம் போகிறது அப்புறமேல் வாழ்வியல் பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சம்பவம் நடந்தால் நாம் எந்தெந்த இடத்துக்கு போவோமோ அந்த இடத்திற்கு நாம் நல்ல நிலையில் இருக்கும்போதே செல்ல வேண்டும். உதாரணமாக நிறைய பேர்த்த நான் அனுப்பிச்சிருக்கேன், சார் ஒரு பெரிய ஒரு
பொது மருத்துவமனையை தேர்வு செய்யுங்கள். ஈரோடு, சேலம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய சிட்டியில் இருக்க பெரிய மருத்துவமனைகள் தேர்வு செஞ்சு உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று போங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மருத்துவமனையை சுற்றி பாருங்கள். யாரையோ பார்க்குற மாதிரி போங்க, எல்லா நோயாளிகளையும் பாருங்கள். அதற்கப்புறமேல் இறுதியாக நீங்கள் போகும்போதே ஒரு பிரெட் பாக்கெட்டோ பழங்களோ கையில் கொண்டு போங்க. அங்கே இருக்கக்கூடிய வயதான நோயாளிகள் அல்லது வயதான நோயாளிகளை உடன் வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நீங்கள் தானமாக உங்கள் கையால் அங்கே கொடுங்க. எப்படிங்க, நம்மளுக்கு 6ஆம் அதிபதி தசை நம்மளை எதிர்பார்க்கக்கூடிய இடம் மருத்துவமனை. நம்ம ஆல்ரெடி நல்லா இருக்கையில் போயிட்டோம். நம்ம ஜென்ம நட்சத்திர நாள் அன்று ஏன் எல்லா விஷயங்களையும் இந்த ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது நமக்கான நாள். ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா கூட ஏதாச்சும் ஒரு சம்மந்தம் இருக்கணும். ஒன்று நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கணும், அல்லது நமக்கு நடக்கக்கூடிய திசா சம்மந்தமாக இருக்கணும், அல்லது புத்தி சம்மந்தமாக இருக்கணும், குறைஞ்சபட்சம் பிறந்த கிழமையாக நினச்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கான அனுமதி. நம்ம சம்மந்தமே இல்லாமல் ஒரு அதிகாரி தெரியுங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாமல் சும்மா போய் பார்த்துக்கிட்டு இருக்கல, வெறுப்பு தான் வரும் அவருக்கு நம்ம மேலே. நமக்கான காலகட்டத்தில் நம்ம போய் சந்தித்து நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லும்போது நிச்சயம் அதனுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். அது மாதிரி தான் அந்த ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த மருத்துவமனை பரிகாரத்தை நான் செய்ய சொல்லுவேன். 6ஆம் அதிபதி திசையாக பயப்படவே வேண்டாம், இதை செய்யுங்க. அதுக்கடுத்தது என்ன நடக்கும்? வழக்காடு மன்றம். நேற்று கூட ஒரு நண்பர் வந்தார், நானும் ஐயாவும் பேசிகிட்டு தான் வந்தார். அவர்கிட்ட நான் முத நாள் சொல்கிறேன், சார் நீங்கள் கோர்ட்டு அலைய வேண்டியிருக்கு. அதாவது 4ஆம் அதிபதி 8ல் 6ஆம் அதிபதி சாரம். அப்படின்னா என்ன நடத்துங்க? உங்கள் வாகனத்தினால ஒருத்தர் பாதிக்கப்பட்டு 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டு வம்பு வழக்குகளுக்காக நீங்கள் வழக்காடு மன்றத்தில் போய் அலைய வேண்டிய காலகட்டம் அலைஞ்சிருக்கணும். இதுக்கு பரிகாரமாக நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கோர்ட்டில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வாங்க சார்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், சார் இவர் தான் ஐயாவும் தான் கூட இருக்கார் சார், நான் 4 வருஷம் அலைஞ்சிட்டேன் சார் அப்படின்னாரு. என்ன பண்ணியிருக்காரு இவர்? நல்லா தான் போயிருக்கார், வண்டி எடுத்துக்கிட்டு, பெரிய வண்டி, ஒரு பெரியவர் குறுக்க விழுந்து போதையில் விழுந்து இதாகிட்டார். அதுக்காக அவர் பயங்கரமான மன உளைச்சலும் பண விரயமும் கால விரயமும், இவருக்கு அடிபட்டு இவர் பெட் ரெஸ்ட்டும் எப்படி வருது பாருங்கள். தப்பிக்கவே முடியாது சார், கிரகங்களுடைய வித்தைகள்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஜாம்பவான் நான் கில்லாடி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் வேலைக்கே ஆகாது. அந்த காலகட்டத்தில் இந்த வாழ்வியல் பரிகாரம் அப்படியே மாற்றிடுமா அப்படின்னா, அப்படியே மாற்றிடும்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை, குறைச்சி தரும், நிச்சயம் குறைச்சி தரும். இது நான் அனுபவத்தில் நிறைய பேத்துக்கு, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, நிறைய பேத்துக்கு நான் பார்த்துருக்கேன். அதனால் வாழ்வியல் பரிகாரத்தை நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஜாதகர் நம்மிடம் வந்துவிட்டால் நல்ல காலகட்டத்தில் வரும்போது அவங்களுக்கு ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தந்து தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நாம் எந்த ஜாதகரை முழுமையும் கவனத்தோடு எடுத்துக்கணும்னா, நேரம் கெட்டு வரக்கூடிய ஜாதகரை தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒரு அம்மா அப்பா குரு தெய்வம் இந்த மாதிரி இதுக்கு மேலேயும் அந்த ஜோதிடரை நம்பி அந்த வாடிக்கையாளர் உட்கார்றார். நம்ம சொல்கிறத அவர் ஏற்றுக்கிறார். அப்போ இவங்களுக்கு மேலே நம்ம இருந்து தான் அவங்களுக்கு அந்த வழிகாட்டுதலை பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து நாம் வழி நடத்த வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம். தப்பி தவறி கூட ஒரு தவறுதலான வழிகாட்டுதல் பண்ணிட்டோம்னா நிச்சயம் அந்த கர்மம் நமக்கு தான். அவர் நம்மளை அந்தளவுக்கு நம்பி வரார். ஒரு அப்பா சொல்லி கேட்காதவர், ஒரு அம்மா சொல்லி கேட்காதவர், வீட்டுக்கார அம்மா சொல்லி கேட்காதவர், நண்பர்கள் சொல்லி கேட்காதவர், ஜோதிடரும் ஒரு ஐடியா கேட்குறாரு. சார் நான் இந்த சமயத்தில் நான் தொழில் ஆரம்பித்தா ஜெயிச்சிருவேனா? கேட்குற நேரத்தை காலத்து கணக்கு போட்டு எடுத்துக்கிறோம், அதெல்லாம் ஓகே, அது இன்ஸ்டன்ட்டு. ஆனால் அது அவர் அடுத்து கடந்து செல்லக்கூடிய காலகட்டத்தை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த கடந்து செல்லக்கூடிய காலகட்டத்தில் கோச்சார கிரகங்களுடைய ஒத்துழைப்பு என்ன, தசாபுத்தி கிரகங்களுடைய ஒத்துழைப்பு என்ன, அவர் ஜாதகம் எதை நோக்கி இருக்குது, முதல்ல அந்த ஜாதகத்தில் அவருக்கு அந்த அமைப்பு இருக்கா இல்லையா. நிறைய பேத்துக்கு நிறைய நம்ம ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டைரெக்டாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு யாருன்னு கரெக்டாக பதில் சொல்ல முடியறதில்ல. என்னன்னு கேட்டால் ஒருத்தர் உட்காந்து ஜாதகத்தை கொடுக்குறாரு, சார் எனக்கு எது தான் தொழில், நான் என்ன தான் செய்யணும், நான் எந்த தொழில் செஞ்சால் நான் ஜெயிக்க முடியும், யாராச்சும் கரெக்டாக சொல்கிறாங்களா? சொல்ல முடியாது. என்ன காரணம்னா 3 கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோம். சார் இதிலேருந்து இதில் வந்தீங்கன்னா, இதிலேருந்து இதில் வந்தீங்கன்னா, இந்த குழப்பமே வேண்டாம், டைரெக்டாக 10ஆம் பாவம் தீர்ந்து போச்சு. உத்தியோகமாக தொழிலா? 6ஆம் அதிபதி வெளுத்திருந்தானா உத்தியோகம் தான், தொழில் செய்ய வேண்டாம், நிச்சயம் செய்ய வேண்டாம். சந்திரனுக்கு சனி மறைஞ்சாலும் தொழில் செய்ய வேண்டாம், தொழில் காரகன் மறைஞ்சாலும் தொழில் செய்ய வேண்டாம். சரி, ஓகே. இப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஜாதகம் எந்த கிரகத்தினுடைய தன்மையுடைய ஜாதகங்கிறத முதல்ல எடுக்கணுங்க. இப்போ நவகிரகங்களில் எந்த கிரகம் வலிமையான ஒரு டிகிரி வாங்கி இருக்குது, வலிமையான டிகிரி வாங்கியும் சாரத்தினுடைய நட்பு சாரத்தில் இருந்தால் கூட போதும், ஆட்சி உச்சம் அதெல்லாம் வேண்டியதில்லை, நட்பில் இருந்தால் கூட அதிகபட்ச டிகிரி வாங்கிய கிரகம் அந்த ஜாதகரிடம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால்
சூரியன் வலுத்த டிகிரி வாங்கி ஹெச்டின்னு சொல்கிறது, இதை வலுத்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் பஞ்சுவாலிட்டி பக்காவாக இருப்பாங்க. அவங்க தலைமை பண்பில் தான் இருப்பாங்க, தலைமையோடு தான் இருப்பாங்க, நேர்மையாக தான் இருப்பாங்க. அரசுக்கு விரோதமாக அவங்களால எந்த காலகட்டத்திலையும் செயல்பட முடியாது. இந்த டேக்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க, ரொம்ப ஜெனினாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர், சூரிய ஆதிக்கம் மிகுந்த ஒரு நபர், அந்த சூரியனுக்கு உண்டான சிம்ம லக்கணம் அவருக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்லது, சந்தோஷம். இல்லாத பட்சத்தில் என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகத்தை வலுப்படுத்த வேண்டும். முதல்ல ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம உடல்லையே இருக்குங்க சார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் பிடிக்கும் விஷயம் பிடிக்காத விஷயம் நிறைய இருக்குது. நிறைய பேர் நம்ம ஸ்டேஜில் கூட ரொம்ப இதாக பேசுகிறாங்க, அதாவது ரொம்ப பேர் புகழ் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஒருத்தர் சனியினால் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார். அதாவது ஒரு அஷ்டம சனி நடக்குது, கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி, இது ஏதோ நடக்குது, அல்லது சனி திசை மாரக திசையாக நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் வர்றாருன்னா அவருக்கு சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, அவர் பெருமையாக நினைக்கிறதையோ பெருமையாக பேசுகிறதையோ செய்யக்கூடாது. சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயம் என்னங்க? பெருமை. எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு அது பிடிக்காது. சனி பாதிக்கக்கூடாதா? பெருமைப்படாதீங்க, பெருமை பேசாதீங்க, பெருமையாக எதையுமே சொல்லாதீங்க. அடுத்தவருடைய கஷ்டத்தை காது கொடுத்து கேளுங்க. காதுங்கிற விஷயம் ஒன்று இருக்குங்க சார். நவகிரகங்களில் காது எதை குறிக்கும்? புதன் பகவானை குறிக்கும், மூக்கு குருவை குறிக்கும். காது கொடுத்து கேளுங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த காது கொடுத்து கேளுங்கன்னு ஒரு சொற்றொடர் எப்படி வந்துச்சுன்னா, புதன் ஆக்டிவேட் ஆவார். புதன்கிறது புத்தி, புதன்கிறது கல்வி, புதன்கிறது வணிகம். காது கொடுத்து கேட்டால் தான் நம்ம பொருளை நம்ம விற்பனை செய்ய முடியும். அந்த கஸ்டமர் காது கொடுத்தே கேட்கலின்னா எப்படி விற்பனை அங்கே நடக்கும்? ஸோ காது கொடுத்து கேட்குங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த காது கொடுத்து கேளுங்கள். அப்போ சனி பகவான் நமக்கு உண்டான கெடுபலன்களை குறைக்கிறார். உழைப்பு தவிர்க்கவே கூடாது, நிச்சயம் உழைக்க வேண்டும். அவள் இல்லைங்க நான் ஆஃபீஸ் டியூட்டி அப்படி இப்படி எது சொன்னாலும் சரி, நிச்சயம் ஒரு நாளிகையேனும் அந்த உழைப்பை அவர் கடினமாக வெளிப்படுத்தினால் நிச்சயம் சனியினுடைய பாதிப்பு குறையும். சந்திரன் இருக்கார், சந்திரனுக்கு கெட்டு போச்சுங்க சார் சொல்கிறாங்க. 3ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல அமர்ந்துட்டார். என்ன சார் பண்ணுறது? அப்படி அமர்ந்துட்டாருனாவே தீர்ந்து போச்சு. அவர் மனம் அவருக்கு எதிரி, அவர் மனமே அவருக்கு எதிரி. யாருங்க? சந்திரன் மறைந்தவர். குலதெய்வங்களுக்கு போலாமா? 5ஆம் இடம் 8, 12, 6இல் மறைந்து விட்டால் குலதெய்வம் உன்னை பார்க்க விரும்பாது, குலதெய்வம் நம்மை பார்க்க விரும்பாது. அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு சமாதானம், அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அதை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போதுங்க, இப்போ சனி பகவானுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இதே போல் தானுங்க எல்லாத்துக்குமே வரும். இப்போ சந்திர பகவானை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சந்திரன் கெட்டு போச்சுங்க சார், என்ன செய்யறது? சந்திரன்கிறது பயணக்காரகன். ஏதாவது ஒரு பணியை தொடர்ந்து இயங்க மாதிரி, அதாவது இந்த ரெஃபரன்சேட்டிவ் ஏஜென்ட்ஸு, இந்த மாதிரி பயணங்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்து மாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சந்திரனுடைய சேர்ந்தது. இதை செய்யணும். எந்த சூழ்நிலையிலையும் அம்மாவின் மனம் நோகும்படி பேசக்கூடாது. சந்திரன் கெட்டவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பக்காவாக இருக்கும். ஆனால் ஒரு கொடுமை என்னென்னா, 3, 6, 8, 12 சந்திரன் மறைஞ்சிட்டா அம்மா சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் மாற்றிக்கணும், வேறு வழி இல்லை. நமக்கு அது குறைவு, அதை சரிப்படுத்தியே ஆகணும். இது ஒன்றுங்க. அதே போல் எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் பாதகமாக வந்துருச்சு, செவ்வாய் எனக்கு சரியில்லை சார், செவ்வாய் 8ல் செவ்வாய் இருக்குது, சனி பார்த்துருக்கு, கவலையே வேண்டாம். சகோதரத்தினை எந்த காலகட்டத்திலையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பகைச்சிக்கிற மாதிரி தான் வரும், ஆனால் பகைச்சிக்க வேண்டாம். நிலத்துக்காக யாரிடமும் வாதம் செய்ய வேண்டாம். பக்கத்து காட்டுக்காரரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் செவ்வாயினுடைய மாறுதல் ஆயிரும். தானத்தில் இரத்த தானம் செவ்வாயை மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மை செய்ய வைக்கும். இரத்த தானம், ஏன்னா செவ்வாய் வந்து இரத்தக்காரகன். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கெட்டு போச்சுங்க போயிடுச்சுங்க பயப்படவே வேண்டாம். வாழ்வியல் பரிகாரத்திலேயே நம்மளால் அதை சரிப்படுத்த முடியும். அதற்குண்டான கோயில் குளங்கள் செய்யும்போது சரிப்படுத்த முடியும். நேற்று ஒரு நண்பர் வந்தார். சார் எனக்கு நான் வந்து அடுத்த வாரம் திருமணஞ்சேரி போகிறேன் சார். நாங்கள் வந்து ரெகுலராக ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு கோயில், முசிறிக்கு பக்கத்தில் இருக்குங்க, திருத்திய மலைன்னு பேருங்க. அற்புதமான ஸ்தலம். ஏக புஷ்ப பிரியநாதர் அப்படிங்கிற ஒரு சிவன் இருக்காருங்க. அந்த கோயிலில் தான் மகாலட்சுமியும் பைரவரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க. அதே போல் உமா மகேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் பார்வதி ஒரே சிற்பத்தில் அமைஞ்ச கோயில். 5000 வருடம் பழமையான கோயிலுங்க. ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அந்த கோயிலுக்கு போகிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்க்கல, அங்கே சகல விதமான தோஷத்துக்கு நிவர்த்தி கிடைக்குதுங்க. பிரம்மகத்தி தோஷத்தில் இருந்து பிதுரு சாபம், என்னென்ன நம்ம பயப்படுற மாதிரி தோஷ அமைப்புகள் இருக்குதோ அது அத்தனைக்குமே அந்த ஸ்தலம் மிகப்பெரிய தீர்வு தருது.
தொழிலில் விருத்தி இல்லாதவங்க வளர்பிறை அஷ்டமியில் போனாங்கன்னா ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். எல்லா பூஜைகள் அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு அன்னதானமும் பண்ணுவாங்க. அதில் நாம் பங்கேற்றுட்டு வரலாம். நிச்சயம் பெரிய தொழில் மாறுதல் வரும். என்னுடன் வந்துக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு வரப்போகிற அனைத்து தொழிலதிபர்களுக்கும் இதை தெரியும். வந்திருக்காங்க, நிறைய சாதிச்சிருக்காங்க. இந்த கோயிலை நான் முந்தா நாள் அவருக்கு நான் ரெஃபரல் பண்ணுறேன். சார் தொழிலுக்கு பிரச்சனைங்கிறீங்க, திருமண தடைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க. சார் நான் திருமணஞ்சேரி போகிறேன் சார். திருமணஞ்சேரி சிறப்பு. திருமணஞ்சேரியில் போய் நம்ம வழிபாடு பண்ணி ஒரு மாலை மாற்றி மாலையை வாங்கிட்டு வந்து எல்லாம் சிறப்பு. நான் கேட்குறது என்னென்னா, அந்த ஊரில் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா? நான் கேட்குறது அதுதான். உங்களுக்கு நீங்கள் மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கலாம், எல்லா மாத்திரையும் எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு பிரச்சனை முதல்ல இருக்குதா? நவகிரகங்கள்னால் நமக்கு பிரச்சனை இருக்குதா இல்லையாங்க? அதை முதல்ல தெளிவாக எடுக்கணும். ஜாதகத்தில் நவகிரகங்கள் நம்மை கெடுப்பதற்காக வரவில்லை. வந்திருந்தால் அதுக்கெல்லாம் கோயில் வேண்டியதில்லை, அதை வழிபாடு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அவைகள் ஒரு நெறிப்படுத்துகிறது. ஒரு டிராஃபிக்கு போகிறோம், 4 ரோடு 5 ரோடு 10 ரோடு இருக்கக்கூடிய டிராஃபிக்கெல்லாம் கூட இருக்குது. அந்த டிராஃபிக்கில் அந்த காவலர் நம்மளை தடுத்து நிறுத்துறாரு, நில்லுங்கிறாரு, இப்போ போங்கங்கிறாரு. அவர் சௌரியத்துக்கு நம்மளை இயக்குறாரு. நாம் ரொம்ப அவசரமாக போனோம்னா சங்கடப்பட்டுக்கிறோம். என்னடா அதை நிறுத்தி விட்டானே, இங்கே பார்க்கவே மாட்டேங்கிறான், அதையே விடுறான், இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் உண்மை என்ன? நம்மளுடைய பாதுகாப்பான பயணத்துக்கு அவர் வேலை செய்கிறார் ஆச்சுங்களா? அதே போல தான் நவகிரகங்கள் நம்மளுடைய பாதுகாப்பான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. ஆனால் அந்த வழியை நம்ம புரிஞ்சிக்கிறதில்ல. சார் எனக்கு இந்த கிரகம் கெட்டு போச்சுங்க சார், அவர் சொல்லிட்டாரு, இது சுத்தமாக முடிச்சு போச்சு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நவகிரகங்களில் மிக அதிர்ஷ்டகரமான மிக நல்ல கிரகம் சனீஸ்வரன். ஏங்க ஈஸ்வரன் பட்டம் அவருக்கு தரணும்? குரு ஈஸ்வரன் சொல்லியிருக்கலாம், சந்திரன் ஈஸ்வரன் சொல்லியிருக்கலாம். ஏன் சுக்கிரனை ரொம்ப விரும்புகிறமே, சுக்கிர ஈஸ்வரன் கிடையவே கிடையாது. ஈஸ்வரன் காப்பவர். சனியினுடைய ஒரு துளி அனுகிரகம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஆயுள் காலகன்னு அவர் தான். அப்புறம் ஏங்க அதை கண்டு பயப்படுறோம் அப்படின்னா, அவர் நிறைய நெறிகாட்டுதல் நிறைய அவர்கிட்ட. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் ஒரு வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதால அவர் நெறிப்படுத்துகிறார். அவருடைய காலகட்டமான 7.5 அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வந்துச்சுன்னா, நான் சொல்கிறது முதல்ல வாழ்த்துக்கள்ங்க. 7.5 வந்துருச்சும்மா. என்ன சார் எல்லா ஜோசியரும் பயப்படுத்துகிறாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பாரு. உண்மைதாங்க. ஒரு குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பரீட்சை வச்சா தாங்க தெரியும் எவன் படித்தா எவன் படிக்கலின்னு. முழாண்டு பரீட்சையை போல் 7.5 சனி அப்படிங்கிறது. ஒரு கம்பெனி நடந்துக்கிட்டே இருக்குது, பில்லு போயிட்டே இருக்குது, பர்ச்சேஸ் ஆகிட்டே இருக்குது, எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது லாபத்தில் போடுதா நடத்தில் ஓடுதான்னு ஒரு ஆடிட்டர் இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆடிட்டராக, அந்த ஒரு தேர்வாராக சனி பகவான் செயல்படுகிறார். ஒருத்தருக்கு 7.5 முடிஞ்சிருச்சுன்னா அவர் அடுத்த கட்டம் கண்டிப்பாக டெவலப் ஆயிடுவார். 100% உண்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 சுற்று 2 சுற்று 3 சுற்று பார்த்தவங்களாம் நாங்கள் நிறைய கஸ்டமர் நான் கவனிச்சிருக்கிறேன். அந்த 3வது சுற்று வரும்போது அவங்களுடைய ஒரு சில முக்கியமான பணிகளை நிறைவு செய்கிறார்கள். அதை நம்ம 3வது சுற்றை வேறு மாதிரி சொல்கிறோம். ஆனால் 7.5 தாண்டிய அனைவரும் உயர்வு அடைவார்கள் என்பது 100% உண்மை. 7.5 காலகட்டத்தில் அப்புறம் ஏங்க இத்தனை சிரமம், இத்தனை கஷ்டம்? உண்மை. நாம் செய்த தவறுகள் அப்போ கண்டுபிடிக்கப்படுது. 30 வருஷ காலகட்டங்கள் நாம் செய்த தவறுகள் அப்படிங்கிறது எடுத்த முடிவுகள் தவறாக இருக்கும். தொழில் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், சிந்தனைகள் விஷயத்தில் நம்ம என்ன தவறுகள் செய்திருந்தோமோ அந்த தவறுகளை அவர் சரி செய்கிறார். ஒரு வாத்தியார் பேப்பரை திருத்துறார். வாத்தியார் மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நாம் எழுதியிருக்கிறது தான் அவர் திருத்த போகிறாரு. எல்லாம் முடிச்சுட்டு நம்மளை அப்படியே ஒரு அப்கிரேட் பண்ணுறாரு, அடுத்த ஸ்டேஜுக்கு மாற்றுறார், மிக உயர்வான ஒரு அமைப்பை கொண்டு வர்றார். இந்த பரியாயம் உயர்வு இது எல்லாமே சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நண்பர் சொன்னார், சார் நான் இடம் வாங்கினேன், எனக்கு நிற்கவே இல்லை, நான் மீண்டும் வாங்கிட்டேன் அப்படின்னார். நான் 4ஆம் இடத்தை கவனித்து பார்க்குறேன். 4ஆம் இடம் 11 தான் இருக்குது, லாபஸ்தானத்தில் தான் இருக்குது. சார் நீங்கள் நிறைய இடம் வாங்குவீங்க. இடம் ஏங்க சார் நான் வாங்கின இடமே போயிடுச்சு. ஒரு மனிதர் எப்போ சொத்து வாங்கணும் அப்படின்னு பார்க்கல, 40 வயசுக்கு பின்னாடி சொத்து வாங்கினாருன்னா அந்த சொத்து நிலைக்கும். 40 வயசுக்கு மேலே சொத்து வாங்கினா அந்த சொத்து நிலைக்கும். 50 வயசுக்குள்ளார அந்த நபர் அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அந்த திருமணம் சிறப்பாக இருக்கும். அதாவது 40 வயசுக்கு மேலே ஒருத்தர் சொத்து வாங்கணும், 40 to 50க்குள்ளார பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். 60 to 70 நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். 70 to 80 ஒரு கண்டம் வரணும், தப்பிக்கணும். இதுதான் மெத்தட். ஒவ்வொரு லக்கணத்துக்கு 10 வருஷம் போட்டு பார்த்தீங்கன்னா வரிசையாக இருக்கும். முதல் 10 வருஷம் வளர்ச்சி, குழந்தைகள், செல்லம் எல்லாமே இருக்கும். 2வது 10 வருஷம் கல்வி, 3வது 10 வருஷம் திருமணம், 4வது 10 வருஷம் சொத்து. அப்போ 40 தாண்டினவங்க வாங்குகிற சொத்துக்கள் நிலைக்கும். நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர் கூட கவனித்து பாருங்கள். 40க்கு முன்னாடி ஒரு சொத்து வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அதை அவர் சேஞ்ச் பண்ணிடுவார், ஒன்று விரயம் பண்ணிடுவார், இல்லாட்டி மாற்றம் செய்வார். அப்போ இந்த பரியாயம் அப்படிங்கிறது சுத்து தான், நம்மளுடைய பருவங்கள். இந்த கணக்கில் ஒவ்வொருடைய அணுகுமுறையும் நம்ம கவனித்து வரக்கூடிய வாடிக்கையாளரை நெறிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அவங்கள பயப்படுத்தவும் வேண்டியதில்லை,
அவங்கள சந்தோஷப்படுத்தவும் வேண்டியதில்லை. வழிகாட்டுதல் வேணும். வழிகாட்டுதல் வேணும்னா தினசரி நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டே இருக்கணும். ஒருத்தர் வேறு சார் நான் அரசியலுக்கு போகலாமா அப்படிங்கிறாரு. அரசியலுக்கு போகலாமான்னா என்ன செய்யணும்? நம்ம உடனே என்ன செய்வோம்? உடனே சூரியனை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல வாடிக்கையாளருக்கும் பொதுமக்களுக்கும் பொது சேவைக்கும் அவர் சம்மந்தப்பட்டவரான்னு பார்க்கணும். இதெல்லாம் எங்கே கொட்டி கிடக்குதுங்க? ஐயா தான் சொல்லுவார், 7ஆம் இடத்துல கொட்டி கிடக்குதுன்னு சொல்லுவார். ஒரு நம்ம தலைவர் ஐயா தான் சொல்லுவார், 7ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க கடையில் கூட்டம் இருக்கும் பாம்பார். 7ஆம் இடங்கிறது வாடிக்கையாளரை நம்முடைய இழுத்து வருவது. அதே அரசியலில் வாடிக்கையாளர் அப்போ அவங்க நாம தான் ஆச்சுங்களா. அப்போ பொதுஜன மக்களுடைய செல்வாக்கு இருக்க வேண்டும் என்றால் 7ஆம் இடம் வலுத்து இருக்க வேண்டும். 7ஆம் இடம் வலுத்தவர்களே அரசியலுக்கு போக முடியும். அப்போ 7ஆம் இடத்துக்கு 6, 8, 12 சூரியன் மறைஞ்சிட்டாருன்னா அவர் அரசியலுக்கு போகிறதுனால 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதே சமயம் சூரியனுக்கு 6, 8, 12 தொடர்பு கிடைத்தால் அவர் பினாமியாக செயல்படுவார். அவருடைய நண்பரை முன்னாடி நிற்க வச்சு இவர் எல்லா காரியங்களும் சரி. அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செயல்படுவார். ஒருத்தருக்கு எங்கே புகழ் கிடைக்குதுங்கிறத நம்ம ஜாதகம் வந்த உடனே சொல்லிவிடலாம். புகழ்ங்கிறது என்னங்க? வெளிச்சம். ஒளி அதிகமான கிரகம் எது? சூரியன். நம்ம ஒன்று அஸ்தம் அடைஞ்சிருச்சுங்க அப்படி பயப்படவே வேணாம். அஸ்தங்கள்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் நடக்கட்டும். ஆனால் ஒரு சூரியனுடன் இணைந்த கிரகத்தினுடைய காரத்துவம் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புகழை பெற்றுத்தரும். அதில் மாற்றமே கிடையாது. இப்போ சூரியனோட சந்திரன் சேர்றார், அமாவாசை யோகம். அப்போ அந்த ஜாதகருக்கு தாயாரினால் புகழ் அதிகம். நீங்கள் அமாவாசை பிறந்தவங்க, 2ஆம் தேதி பிறந்தவங்க, 11ஆம் தேதி பிறந்தவங்க, 20ஆம் தேதி பிறந்தவங்க, 29ஆம் தேதி பிறந்தவங்க அம்மா வச்சு சாமி கும்பிடுவாங்க. அம்மா போட்டால் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இதில் நம்ம கூட்டத்தில் இருக்கவங்க கூட 20 இருக்கலாம். அதாவது சந்திராதிக்கம் மிகுந்தவர்கள். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சந்திராதிக்கம் மிகுந்தவர்கள். இவங்க எல்லாருமே தாயாருடைய மிக நெருக்கமான ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அப்போ சூரியன் சந்திரன் இணைஞ்சவங்க நிச்சயமாக தாயார் வழியில் மிகப்பெரிய புகழ் அடையலாம், உதவிகள் கிடைக்கும். சரி, உயிருள்ள காரத்துவத்தில் அதை சொல்லிட்டோம். உயிரற்ற காரத்துவத்தில் வரும்போது தொழில். அப்போ டிரான்ஸ்போர்ட் செய்கிறவங்க, உணவு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, நீர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, சந்திரன் சூரியன் சேர்ந்தவங்களாக இருந்தால் அந்த துறை அவங்களுக்கு சக்ஸஸ். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் ஒருத்தருக்கு புகழ் கிடைக்கணும்னா அம்மா கூட சண்டை போடக்கூடாது. ஏன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்கு. இதுக்கு அடுத்தது வரோம், செவ்வாய் சேர்ந்துருக்காரு சார். சார் கதிர்ச்செவ்வாய் தோஷம் சார். உங்களுக்கு தெரியுங்களா? கதிர்ச்செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா பெரிய உத்தியோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுவாங்க. அப்பாவிட்ட சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அப்பா தம்பிக்கு எல்லாம் செலவு பண்ணிடுவார், என்ன ஏமாற்றிடுவார். இது எல்லாம் ஜோதிட உண்மைகள், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதையும் மீறி ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சகோதரத்தினால் தான் அவருக்கு ஜெயிப்பார். சூரியன் செவ்வாய் இணைஞ்சு கதிர்ச்செவ்வாய் தோஷமுடைய ஜாதகர்கள் இதுவரையும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இனி மாற்றம் செய்து கொள்ளலாம். கதிர்ச்செவ்வாய் தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் என்னென்ன பண்ணுங்கிற வழிமுறைகள் இருக்குது. ஆனால் புகழ் அங்கே தான் கிடைக்கிது. அப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்தவங்க சகோதரத்தினால் புகழடைவாங்க, யூனிஃபார்ம்னால் புகழடைவாங்க, இரத்த சொந்தங்களால் புகழடைவாங்க, துணிவினால் புகழடைவாங்க. அவருடைய துணிச்சலே அவருக்கு புகழை தரும். வாங்க வாங்க, இவ்வளவு சம்பந்தங்களும் அதில் இருக்கும். அப்போ இதே போல் தான் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். நேரம் பத்தாது, எல்லா கிரகங்களுக்கும் நாம் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஜாதகம் உங்கள் கைக்கு வந்துருச்சு. அவரை முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணணும். இவர் யார், என்ன செய்ய வந்தார், இனி என்ன செய்ய போகிறார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய மனம் எங்கே இருக்குது, அவருடைய மைண்ட் அறிவு எங்கே இருக்குது, இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மிக எளிமையான ஒரு வழி. ஜாதகத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய லக்கண புள்ளி தான் அது. ஒருத்தருடைய ஜாதகத்தினுடைய லக்கண புள்ளி, உதாரணத்துக்கு ஒரு விருச்சக லக்கணம் கேட்டையில் விழுந்திருக்கு. அந்த லக்கண புள்ளிக்கு உண்டான புதன் எங்கே இருக்கார், அந்த லக்கணத்துக்கு உண்டான புதன் எங்கே இருக்கார். லக்கண புள்ளி வாங்கிய கிரகம் ஒரு ஜாதகருக்கு கேந்திரத்திலோ 1/4 கேந்திரத்திலோ கோணத்திலோ லாபத்திலோ உட்கார்ந்திருந்தால், அந்த ராசி கட்டத்தில் அவருக்கு வலுவான நிலை இருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகர் அதை நோக்கியே தான் இருப்பார். ஒன்றும் மாற்றமே கிடையாது. லக்கண புள்ளி 3ஆம் இடத்துல உட்காந்துருச்சு. அவர் எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். சகோதரத்தை மிகப்பெரிய அளவில் பற்றுதலாக இருப்பார். தைரியசாலியாக இருப்பார். அதே லக்கண புள்ளி 11 உட்காந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறது? சார் அவர் லாபத்தை நோக்கியே போவார். உண்மை, அவர் லாபத்தை நோக்கியே போவார். ஆனால் அவருக்கு எந்த விதத்திலும் பயன் தராத எந்த ஒரு வார்த்தையும் பேச மாட்டார், எந்த ஒரு நபருடனும் கான்டாக்ட் வச்சுக்க மாட்டார். லக்கணத்துக்கு 11 லக்கண புள்ளி போய் லக்கணத்துக்கு 11 உட்காந்துருச்சுன்னா தெளிவாக சொல்லி போடலாம். சார் நீங்கள் எவ்வளோ தான் அவரை பற்றி ஒரு 20 பாயிண்ட் நெட்டெடுப்பில் நீங்கள் சொல்லலாம், அப்படியே உட்காந்துருவார். சார் எல்லாமே கரெக்டுங்க சார், நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, யாருமே சொன்னதில்லை சார்,
லக்கண புள்ளி இல்லாமல் ஜாதகம் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பார்க்குறாங்க. லக்கண புள்ளிங்கிறது தான் ஆரம்பமே. லக்கண புள்ளி 6, 8, 12 மறைஞ்சிருக்குதுங்க. ஒரு ஜாதகம் வருது, பொருத்தத்துக்கு வருது என்கிட்ட. சார் பையனுக்கு 100 கோடி சொத்து இருக்குது, பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், இத்தனை லட்ச ரூபா சம்பளம் என்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு திருமண தகவல் மையம் இருக்குது, அதில் வந்து அந்த ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன், பெரிய வசதியும் சார், நீங்கள் அந்த பொண்ணை கொடுக்க சொல்லுங்கள் சார், சுத்த ஜாதகம் எல்லாம் சரிப்பா, லக்கண புள்ளி 12 உட்காந்துருக்கேன். நான் நம்ம நண்பரோட பேசிட்டு தான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், சார் லக்கண புள்ளி 12ஆம் இடத்தில் அமைந்த ஜாதகர் அந்த ஸ்தானத்தினுடைய வயம் பட்டு விடுவார். 12ஆம் இடத்துல என்ன இருக்குங்க? அயன சயன போகஸ்தானம். அயன சயன போகஸ்தானம் நல்ல விஷயங்களும் அதில் இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி, வெளியூரில் வந்து தொழில் செய்கிறது, பெரிய சொத்துக்கள் சேர்த்துறது எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த அயன சயன போகஸ்தானத்தில் உட்கார்ந்த லக்கண புள்ளியானது அவ்வளோ பொறுப்பை வேலை செய்யாது. நிச்சயமாக அவர்னால தொடர்ந்து ஒரு துறையில் நீடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய சொத்துக்களும் தசை பொருத்தங்களும் ஜாதகத்தினுடைய கிரகங்கள் நல்லா சிறப்பாக உட்காந்துருக்குன்னு சொல்கிறதும் எந்த விதத்தில் நியாயம்? எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் அது நமக்கு ரொம்ப முக்கியம். இனிமேலாவது இந்த லக்கண புள்ளியை கவனித்து பொருத்தத்தில் ரொம்ப முக்கியம் சார். பொருத்தம் வந்து மிகப்பெரிய கர்மா. ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் ஒரு பொருத்தத்தில் நாம் இணைக்கும் பொழுது அந்த பொருத்தத்தினை அந்த வந்த வாடிக்கையாளர் ஏற்றுக்கொண்டு ஒரு திருமணத்தை செய்து வைப்பாரானால் அந்த திருமணத்தினால் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஜோதிடருக்கு பங்குண்டா இல்லையா? 100% பங்குண்டு. நிச்சயமாக இனிமேல் அதை பாருங்கள் சார். அப்போ அதெல்லாம் தப்பா? கிடையவே கிடையாது. லக்கண புள்ளி விரயஸ்தானத்தில் இருக்குது, அதுக்குண்டான பரிகாரங்களை, வாழ்வியல் பரிகாரங்களை செய்யலாம். 12ஆம் இடம் மருத்துவமனை, 12ஆம் இடம் வெளியூர், 12ஆம் இடம் பாதம், ஒரு 21 பேத்துக்கு ரப்பர் செருப்பு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். ஒருத்தர் கேட்டால் சார் பாதச்சனி யார் நடக்குது சார் என்ன பண்ணலாம்? ஒரு 21 செருப்பு வாங்கி கொடுங்க, ரப்பர் செருப்பு 8ஆம் நம்பர் வாங்கி கொடுங்க. அது 8ஆம் நம்பர் மேக்ஸிமம் பேத்துக்கு பொருந்தும். 8 அதுலேயே சனி பகவான் வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி வாழ்வியல் பரிகாரங்களை செய்கிறது மூலமாகவும் சரிப்படுத்திக்கலாம். இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போதுங்க நிச்சயம் லக்கண புள்ளியை பார்க்குறோம். அதுக்கடுத்தது ஹெச்டி கிரகம்னு சொல்லக்கூடிய எந்த பாகை அதிகம் வாங்கிய கிரகமோ அந்த கிரகமே அந்த ஜாதகரை வழி நடத்தும். எந்த விஷயம் வந்து அவரை இழுத்துக்கிட்டு ஓடும் அப்படின்னா எல்டி வாங்கின கிரகம் இழுத்துட்டு ஓடும். இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விட்டமின் குறைவாக இருக்குது, குறிப்பிட்ட விட்டமின் அதிகமாக இருக்குது. எந்த விட்டமினை பற்றி நம்ம கவலைப்படணும்? குறைஞ்சதை பற்றி தான் கவலைப்படணும். நம்ம ஜோதிடத்துலேயே என்ன பண்ணுறோம்? ஹெச்டி கிரகமா சார், ஹெச்டி கிரகம் சூப்பராக இருக்குது சார், இதை நோக்கி போங்க சார், அது நோக்கி அவர் தானாக போவார், நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அவருக்கு குறைபாடு எல்டி கிரகம், அதில் அவர் வீக்காக இருப்பார். குறைவான கிரகம் இழுத்துக்கிட்டே இருக்கு நம்மளை அதை நோக்கி. நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் வந்து 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி எல்டி, அவர் சொன்ன கேட்கவே மாட்டார், தொடர்ந்து போய் 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 முட்டி முட்டி விழுந்துக்கிட்டே இருப்பார், அவரை மாற்றவே முடியாது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கல, குறைந்த கிரகங்கள் தனக்கு வேணுங்க. 10 பேர் உட்காந்துருக்கோம், 100 பேர் உட்காந்து 1000 பேர் உட்காந்துருக்கோம்னா அதில் யார் ரொம்ப பசிச்சிருக்காரோ அவர் தான் முதல்ல கேட்பார், சாப்பாடு என்ன சாப்பாடு போடுவாங்க. உண்மை தானே? இது என்ன காரணம்? அவருக்கு அது தேவை. எல்டி கிரகம் அதனுடைய காரத்துவத்தை அது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்டி கிரகம் எதில் இருக்குது எனக்கு தெரிஞ்சுங்க. ஒருத்தர் எல்டி கிரகம் புதன், அவருக்கு வயசு வந்து கிட்டத்தட்ட 50 நெருங்குது, இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கார். சார் என்ன சார் இனிமேல் என்ன சார்? சார் அது என்னமோ தெரியலைங்க சார், நான் படிக்கணும் சார், பிஹெச்டி பண்ணுங்க சார். அந்த இழந்த விட்டமினை அது இழுக்குது. ஸோ இந்த எல்டி ஹெச்டி லக்கண புள்ளி இது எல்லாம் கவனித்து அதுக்கு மேலே அந்த தசாபுத்தியை எடுத்து சொல்லி அதுக்குண்டான கோயில்களை வழிமுறைப்படுத்தி அதற்குண்டான வாழ்வியல் பரிகாரங்களை செய்து நம்மிடம் வரும் வாடிக்கையாளர்களை மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நாம் மாற்றுவோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது வச்சுங்களா. இதுக்கு மேலே வாஸ்து பற்றி தான் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். ஸோ வாஸ்துப்படியும் சரியான அமைப்பான வீட்டினை நாம் அமைத்து கொண்டு அல்லது அந்த வீட்டினை மாற்றம் செய்து மிகப்பெரிய வெற்றியினை வாழ்வில் அடைய எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் ஜெகநாதன். என்னுடைய தொலைபேசி எண் 73 73 6 30 33 73 73 6 000 33. நன்றி, வணக்கம். ஜோதிட கருத்துக்களை அள்ளி குவித்த நண்பர் ஜெகநாதன் ஐயருக்கு இந்த கருத்தரங்கம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறது. அனைத்து கருத்துக்களும் மிக அருமையாகவும் நேர்த்தியாகவும் அவருடைய பாணியில் மிக அழகாக பதிவு செய்தார். மிக்க நன்றிங்க ஐயா.